திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றவுடன் அன்று முதல் இன்று வரை 33 தொழில் பூங்காக்கள் இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுதுதான் இப்போ ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி நம்ம 2 மாசத்துக்குள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போய் அறிவித்தது. இன்று ஓரிரு நாளில் அதற்கும் நாம் நிச்சயமாக அடிக்கல் நாட்டும் அளவிற்கு அந்த ஸ்பீட் ஆஃப் கவர்னன்ஸ், தட் இஸ் தி சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவரது ஸ்பீடை மேட்ச் பண்றதுக்கு இந்தியாவில உலகத்திலே யாருமே இல்லைன்ற மாதிரிதான் இன்றைய வளர்ச்சி இருந்து வருகிறது. ஒரு அரசாங்கத்தின் கொள்கைகள் எப்படி இருக்கு என்பதை பார்த்துதான் முதலீட்டாளர்கள் வருவார்கள். எனவே இந்தியால லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இதுவரைக்கும் யாரும் செய்யாத கன்வர்ஷன் கான்க்ளேவ் இந்த இடத்துல நடத்தி காட்டிய முதலமைச்சர் நமது முதலமைச்சர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks. Ladies and gentlemen, our Chief Minister is loading $1 trillion Tamil Nadu. தமிழ்நாட்டை $1 trillion பொருளாதார வளர்ச்சியை நோக்கி ஒவ்வொரு நாளும் நகர்த்தி கொண்டிருக்கிறார் மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள். Which is the superstar state of India? Which is India's superstar state? இதை நாங்கள் கூறவில்லை, இதை சொல்வது The Economist. The Economist says Tamil Nadu, ladies and gentlemen, is the superstar state of India. And this superstar state is run by a superstar CM. And that is the result that you see today. Economist மட்டுமல்லாமல் the New York Times, Bloomberg, Wall Street Journal போன்ற மகத்தான ஜர்னல்ஸ் எல்லாமே நம்ம வளர்ச்சியை பற்றி அவர்கள் புகழ்ந்து இந்த நாட்டின் வளர்ச்சியை குறித்து தமிழ்நாடு மட்டும் இப்படி தமிழே தனியா வளருது, இந்திய அளவுல வரல, ஒரு நாட்டுல ஒரே ஒரு மாநிலம் மட்டும் அப்படி ஷைன் பண்ணுது எப்படி இது என்று எல்லோரும் வியந்து இன்று எழுதுகிறார்கள். அடுத்து இதன் வெளிப்பாடாகத்தான், இப்படிப்பட்ட அந்த வளர்ச்சியின் வெளிப்பாடாகத்தான் இன்று 11.9 விழுக்காடு வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியுள்ளது. இது எப்படி இருக்கு, எப்படி சாத்தியம் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக இன்னும் சொல்ல போகிறோம். எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா இன்னைக்கு சொல்ல போறோம். ஆனா அதுல மேனுஃபேக்சரிங் growth 14.74% is manufacturing growth. இதற்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, எப்படி இந்த வளர்ச்சி சாத்தியம் என்பதை நான் கூற விரும்புகிறேன். ஆனால் இங்க இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா மத்த ஸ்டேட் எல்லாம் எப்படி என்ன வளர்ச்சி, ஆனா ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் டபுள் டிஜிட் growthல இருக்குன்னா அது தமிழ்நாடு மட்டும்தான் என்பது இங்க இருக்கும் அனைத்து பிள்ளைகளும் நீங்கள் எல்லோரும் உங்க தோல்ல தட்டிக்கிட்டு பெருமைப்பட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள். 11.19 அடுத்த ஸ்டேட் 8.199 அது என்ன ஸ்டேட் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன உதவிகள் டெல்லியில் இருந்து வருது, மற்ற அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேட்டுக்கு என்னென்ன உதவிகள் டெல்லியில இருந்து வருது, இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் என்றுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும் இந்த தமிழ்நாடு எந்த உதவியும் இல்லாமல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நமது முதலமைச்சர் அவர்களின் ஒரே உழைப்பினால் இன்று நிமிர்ந்து உயர்ந்து நிற்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது எப்படி சாத்தியமானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். டிஸ்ட்ரிபியூட்டட் growth, இன்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டட் growth, அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. அதற்கு சற்று நேரத்தில் வருவோம். இப்போ தொழில்துறையில் சாதனை குறித்து நான் ஒரு சின்ன டிஃபரன்சியேஷன், இதுக்கு முன்னாடி ஆட்சி எப்படி இருந்தது, இப்ப ஆட்சி எப்படி இருக்குது, நான் 5 ஆண்டுகள் மட்டும் தான் எடுத்திருக்கேன். 10 ஆண்டுகள் எடுத்தா இன்னும் மோசமா தெரியும் அவங்களது. இருந்தாலும் இந்த 5 ஆண்டுகளை மட்டும் எடுத்து பார்த்தால் அவர்களது 16ல இருந்து 21, அதாவது நமது இதுக்கு முந்தைய ஆட்சியின் 16 21 வரைக்கும் பாத்தீங்கன்னா 471 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அதன் மூலம் 4 லட்சம் கோடிக்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 13.606 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது என்று கூறப்பட்டது. இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டுகளில் மட்டும் 2.5 மடங்கு வளர்ச்சி, 1190 MOUக்கள், 12,54,000 கோடி முதலீடு தமிழ்நாட்டிற்குள் வந்திருக்கிறது. 36 லட்சம் வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் உருவாக்கப்படுகிறது. அதாவது MOUs 2.5x 2.5 மடங்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 3 மடங்கு,
வேலை வாய்ப்புகளும் 3 மடங்கு. இந்த வேலை வாய்ப்போட கன்வர்ஷன் 73%. MOUல இருந்து அது வேலை வாய்ப்புகளாக மாறுவது உறுதியாக வருது. 73%. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் இதே இடத்துல நடந்த உலக பொருளாதார மாநாட்டில் நாம கொண்டு வந்த அந்த MOUஸ்ல மட்டுமே 83% எட்டியிருக்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக நான் சொன்னபடி எப்படி இந்த அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி சாத்தியமாகிறது என்பதற்கான ஸ்லைடு இது. சென்ற 5 ஆண்டுகளில், அதாவது 16 முதல் 21 வரை 4 சிப்காட் தொழில் பூங்காக்கள் மட்டுமே இங்க உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில். வெறும் 4 தொழில் பூங்காக்கள் மட்டும்தான் பெரிய அளவில் பண்ணாங்க. திண்டிவனத்துல 1, அதுக்கப்புறம் வல்லமடகால் 1, குருபரப்பள்ளியில 1, மணப்பாறையில 1, இப்படி இன்னும் ஒரு சில இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஆனால் திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் இங்கே பொறுப்பேற்ற பிறகு, நமது முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு, திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றவுடன் அன்று முதல் இன்று வரை 33 தொழில் பூங்காக்கள் இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் ஏறத்தாழ 10 மடங்கு, கிட்டத்தட்ட 10 மடங்கு கிட்ட ஒரு வளர்ச்சியை சிப்காட் தொழில் பூங்காக்களுக்கு மட்டும். இது ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட மேப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களிலும் மொத்த சிப்காட்டை போடல, வெறும் நம்ம இப்ப புதுசா ஓபன் பண்ணின சிப்காட்ஸ் மட்டும் எந்தெந்த மாவட்டங்கள்ல வருதுன்றத சொல்லியிருக்கோம். இதுல நீங்க ஒரு விஷயம் நல்லா பார்க்கணும். கன்னியாகுமரியில ஒரு சிப்காட் வருது. என்ன சிப்காட் அது? டூரிசம் ஓரியன்டட் சிப்காட். கன்னியாகுமரியில பெரிய இடம் கிடைக்காது, பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வர முடியாது அங்க. ஆனால் அங்க டூரிசம் சர்வீசஸ் செக்டர்ல வளர்ச்சி. முதலமைச்சர் அவர்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வராருன்னா அதுல எவ்வளவு கோடி வருதுன்றது அவர் கவலைப்படுறதே இல்லை. அதன் மூலம் யாருக்கு என்ன வளர்ச்சி, எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிட்டுது என்பதைத்தான் அவர் உற்று நோக்கிறார். அதனாலதான் சொல்றேன், கன்னியாகுமரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரமிப்பு அதுல உங்களுக்கு கிடைக்கும். அதே போல நாகப்பட்டினம், இதுவரை எந்த ஒரு தொழில் வளர்ச்சியே இல்லாத நாகப்பட்டினம், திருவாரூர், இப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் தொழில் வளர்ச்சி எப்படி கொண்டு வரும்? டூரிசம் வழியாக சர்வீஸ் செக்டர்ல வேலை வாய்ப்புகள். டெக்ஸ்டைல் பார்க், டெய்லரிங், வெறும் டெய்லரிங் பண்றது, வெறும் தையல் தைக்கிறது, துணியை கொண்டு வந்து தைக்கிற டெய்லரிங் பார்க் மாதிரி டெக்ஸ்ட் பார்க் கொண்டு வந்து இப்போ திருவாரூர்ல ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ மற்ற மாவட்டங்கள்ல ராமநாதபுரம் போன்ற மற்ற இடத்துல எல்லாம் கூட இந்த இது சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சுன்னா அடுத்த கட்டமாக இது போன்ற டெக்ஸ்ட் பார்க் பல இடங்கள்ல கொண்டு வரணும். எப்படி இந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி அதோடு சேர்ந்து அனைவரையும் உள்ளடக்க வருச்சு. எப்படி அங்க இருக்கிற பெண்களுக்கான முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்று நொடி முதல் இன்று வரை பெண்களுக்கான ஆட்சியாக, ஒரு மகத்தான ஆட்சியாக, இதுவரை வரலாற்றில் இல்லாத ஒரு மகத்தான ஒரு ஆட்சியாக இது இருந்து வருகிறது. தொடர்ந்து தொழில்துறையிலும் இதற்கான ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக நீங்க மேனுஃபேக்சரிங் மட்டும், இப்ப நம்ம மேனுஃபேக்சரிங்ல ஒரு 14.74% growth. அந்த growthோட ரிசல்ட் என்ன? நாம 2016-21ல $26.15 பில்லியன் ஏற்றுமதி செஞ்சிட்டு இருந்தோம். இன்றைக்கு $50 பில்லியன் கடந்து தமிழ்நாட்டின் ஏற்றுமதி வீடு நடை போடுகிறது. இது நம்ம தொழில்துறையின் மேனுஃபேக்சரிங் growthல இருந்து கிடைத்த ஒரு வளர்ச்சி. புதிய திட்டங்கள், எமர்ஜிங் செக்டர்ஸ், புதிய செக்டர்ஸ் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறதுனால, குறிப்பா எலக்ட்ரானிக் சைட்ல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலில் தமிழ்நாடு இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதிலிருந்து வர அந்த வளர்ச்சியிலிருந்து $50 பில்லியன் தாண்டி போகிறோம். இந்த நம்பர், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், நிச்சயமாக பன்மடங்கு வெகு விரைவில் உயரும். அடுத்ததாக அதே பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. இந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியின் போது எனது ஆர்வீர் அண்ணன், நமது இன்றைய பைனான்ஸ் மினிஸ்டர் அவர்கள், அவர் தொடக்கத்தில், இந்த ஆட்சியின் தொடக்கத்தில் அவர் இந்த தொழில்துறை பொறுப்பில் இருக்கும்போது அப்பொழுது துவங்கப்பட்ட இந்த டைடல் நியோ பூங்காக்கள், இந்த டைடல் நியோ பூங்காக்கள் இன்று தமிழ்நாடு முழுக்க 8 திறக்கப்பட்டது. 8 பணிகள் நிறைவேறும் நிலையில் உள்ளன. இப்போது 4 புதிய ஒப்பந்தங்கள் இப்பொழுது கோலுப்பட்டிருங்க. அதுவும் இன்னைக்கு நாளைக்கு முடிஞ்சிடும். எனவே ஒட்டுமொத்தமாக 20 டைடல் பூங்காக்கள், டைடல் பிளஸ் டைடல் நியோக்கள் என்று உருவாக்கின்றது. 4 சொல்றேன், அது 3 டைடல் நியோ, நாகை, கரூர், புதுக்கோட்டை. இப்பொழுதுதான், இப்போ ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி, நம்ம 2 மாசத்துக்குள்ள முதலமைச்சர் அவர்கள் போய் அறிவித்தது. இன்று ஓரிரு நாளில் அதற்கும் நாம் நிச்சயமாக அடிக்கல் நாட்டும் அளவிற்கு அந்த ஸ்பீட் ஆஃப் கவர்னன்ஸ், தட் இஸ் தி சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவரது ஸ்பீடை மேட்ச் பண்றதுக்கு இந்தியாவில உலகத்திலே யாருமே இல்லைன்ற மாதிரி தான் இன்றைய வளர்ச்சி இருந்து வருகிறது. அதுதான் இந்த டைடல் நியோக்கள் மூலம்
சர்வீஸ் செக்டர்ஸ்ல, ஐடி செக்டர்ஸ்ல பிள்ளைகளுக்கு வீடுகளுக்கு அவர்களுக்கு வீடுகளுக்கு அருகாமையிலே வேலை வாய்ப்பு, படித்த இளைஞர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் பல மாவட்டங்களில் இன்று டைடன் நியோ பூங்காக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வளர்ச்சியிலிருந்து எந்தெந்த செக்டர்ல நம்மளுக்கு என்னென்ன கிங்கா இருக்கும் அப்படின்றத நீங்க பாக்குறீங்க இந்த ஸ்லைட்ல. 41% இந்திய அளவிலான முதல் மாநிலமாக நாம தான் ஆட்டோ கேபிட்டல் ஆஃப் இந்தியா. We are the auto components capital of India. We are the electronics capital of India. We are the footwear capital of India. இப்படி அடுக்கி கொண்டே போலாம். Textiles of course. So 41% எலக்ட்ரானிக்ஸ் மின்னணு பாகங்கள் ஏற்றுமதியில நமது ஷேர் 41%, 42% வாகன அந்த உதிரி பாகங்கள்ல இருக்குது. இந்திய அளவுல விற்கப்படுற டூ வீலர்ஸ் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இந்திய அளவுல விற்கப்படுற இ வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, 4 வீலர் E4 வீலர்ஸ், அதுல 40% நம்ம தமிழ்நாட்டுல மேனுபேக்சர் பண்றோம். இந்திய அளவுல விற்கப்படுற EV 2 வீலர்ஸ் அதுல 70% தமிழ்நாட்டுல மேனுபேக்சர் பண்றோம். அந்த பெருமை எல்லாம் இந்த திராவிட மாடல் அரசுக்கு நிச்சயமாக சேரும் என்றான் நம்புகிறேன். 23 பாலிசிஸ்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஒரு அரசாங்கம் சரியான பாதையில் இயங்க வேண்டும் என்றால் மக்களிடம் இருந்தும் தொழில்துறையில் மூலம் அந்த தொழில் அதிபர்கள் மூலமும் அந்த ஈகோ சிஸ்டம்ல இருந்து அவங்களோட நீட்ஸை புரிஞ்சுக்கணும், என்னென்ன தேவை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு போகும்போது அங்கே உலகளாவிய பொருளாதார சூழல் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறார். அடுத்த கட்டமாக உலகம் எந்த திசையை நோக்கி செல்கிறது என்பதையும் புரிந்து கொள்கிறார். அதிலிருந்து கற்றுக்கொண்டு வந்து இங்க நமக்கு இந்த செக்டர்ல இப்படி போக்கஸ் வேணும், இந்த போக்கஸ் கிடைச்சா இப்படி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற தெளிவு மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருப்பதினால் policies. You will not see so many policies, ladies and gentlemen, from any other state in India. Tamil Nadu today has released 23 policies in these 4 years, and all of these are very, very effective, very beautifully thought after. I must thank the State Planning Commission through Jayaranjan Avargal and his team, and of course all the amazing secretaries who are here for their inputs for the policies that we are rolling out in Tamil Nadu on almost a daily basis. The last one that we did was the shipbuilding policy. இப்படி இந்த பாலிசியில அந்த கொள்கைகள், ஒரு அரசாங்கத்தின் கொள்கைகள் எப்படி இருக்கு என்பதை பார்த்து தான் முதலீட்டாளர்கள் வருவார்கள். எனவே இந்த பாலிசிஸ் ரொம்ப முக்கியம். எனவே வந்துருச்சு, சீக்கிரம் முடிச்சிடுற. அடுத்ததாக நாம் மிக முக்கியமா பார்க்க வேண்டியது ஸ்டார்ட் அப்ஸ். அண்ணன் அவர்களுக்கும் தெரியும், ஸ்டார்ட் அப்ஸ் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப்ஸ் ஏறத்தாழ 2045 இருந்த 2021 2045 இருந்தது. இன்று 13,500 ஸ்டார்ட் அப்ஸ் ஆக தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் மிக முக்கியமாக 40% பெண்களுக்கான ஸ்டார்ட் அப்ஸ் என்பதில் நாம் எல்லோரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த அனைவரையும் உள்ளடக்கிய இந்த வளர்ச்சிக்கு தொழில் வளர்ச்சி வேண்டும் என்றால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அர்பன் ஏரியாஸ்ல மட்டும் இல்ல, ரூரல் ஏரியாஸ்லயும் ரொம்ப முக்கியம். 2 ஸ்லைடு ஆர்டிலையும் மாஸ்லயும் கொடுத்திருக்காங்க. அது நாங்க அந்த இன்புட்ஸ் நாங்க எடுத்து அது 2 மட்டும் சொல்லியிருக்கோம். அதையும் உங்களுக்கு நான் இப்போ உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். ஆர்டில மட்டும் ஒரு ஹாப்பி ஹோம், ஒரு சந்தோஷமான இல்லம், அப்பதான் ரொம்ப முக்கியம். ஒரு சந்தோஷமான ஒரு ஒர்க் போர்ஸ் கிடைக்கும். ஒரு ஹாப்பி ஒர்க் போர்ஸ் இருந்தாதான் சரியான வளர்ச்சி கிட்டும். ஆகவே தான் முதலமைச்சர் அவர்கள் ஆர்டி மூலமாக 3 லட்சம் வீடுகளுக்கான அடித்தளம் இன்று இட்டிருக்கிறார். அதில் 1,75,000 வீடுகள் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கின்றன. 15,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் 42,000 கிலோமீட்டர் சாலைகளில் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து கிராமங்களிலும் 5,200 கிராமங்களில் ஏஜிஎம்டி மூலமாக மிகப்பெரிய ஒரு முதலீடு வந்திருக்கிறது. தண்ணீருக்கு, குடிநீருக்கு டுவாட் மூலமாக கிட்டத்தட்ட 15,600 கோடி ரூபாய் 3 கோடி கனெக்ஷன்ஸ் டுவாட்ல கொடுத்திருக்காங்க. மாசு பொறுத்த வரைக்கும் சென்னை இன்று டீசால் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறது. டீசால் கேபிட்டல் ஆஃப் இந்தியா 350 MLD இருந்த அந்த டீசால் கெபாசிட்டி இப்பொழுது 400 MLD ஆக புதிதாக சேர்க்கப்பட்டு
சென்னையின் ஒட்டுமொத்த தேவை 1100, நமக்கு 70% உறுதி செய்திருக்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் மட்டுமே 5400 கோடி ரூபாய்க்கான குடிநீர் திட்டங்கள், சென்னையில் ஏறத்தாழ 6000 கோடி ரூபாய்க்கான சூவேஜ் திட்டங்கள், 2600 கோடி ரூபாய்க்கான வடிகால் திட்டங்கள், நகர்ப்புற சாலைகளுக்கு மட்டுமே 17,000 கோடி, நகர்ப்புறங்களில் பாலங்கள் கட்டுவதில் மாண்புமிகு முதலமைச்சர்கள் உள்ள இருக்கும் அந்த மேயர் மு க ஸ்டாலின் அவர்களின் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு நகராட்சிக்கும் ஒரு கார்பரேஷனுக்கு என்னென்ன தேவை என்பதை அவர் சிந்தித்து செய்வதனால் 178 உயர்மட்ட பாலங்கள், பல பூங்காக்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனதுக்கு மிக நெருங்கிய தொல்காப்பிய பூங்காவோட ரீவாம்பிங்ல இருந்து கலைஞர் சென்டினரி பார்க்ல இருந்து செம்மொழி பூங்கா வரை மகத்தான பார்க்குகள், மதுரையில, சேலம்ல, ஜெயிலெல்லாம் இப்போ பூங்காக்களாக மாற்றி அமைக்கப்பட போகின்றன என்பதும் ஒரு சிறப்பு தகவல். கடைசி ஸ்லைட், இது எல்லாம் எப்படி சாத்தியம்? கேப்டன் கூல் நமது முதலமைச்சர் அவர்களின் 4 முக்கிய ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ். ஒன்னு, டேஷ்போர்ட். ஒவ்வொரு நாளும் அந்த டேஷ்போர்ட் மூலமா அவர் பார்க்காத டிபார்ட்மெண்ட் இல்ல. ஹி ஹாஸ் a very wide based dashboard. எல்லா டிபார்ட்மெண்டோட செயல்பாடுகளும் ஒவ்வொரு நாளும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனிக்கிறார். இன்ஃப்ரா ஒர்க் ஃபார் ஹாப்பி ஒர்க் ஃபார் சொன்னேன். ஆர்டியூ மாஸ்ல வர அந்த இன்புட்ஸ், கமிட்டி டு கன்வர்ஷன், ஒரு MOU சைன் பண்ண உடனே அதை அப்படியே ஓரம் வச்சிடாம ஒரு கமிட்டி போட்டு 18 செக்ரட்டரிஸ் உட்கார வச்சு, சீஃப் செக்ரட்டரி உட்கார வச்சு, அந்த MOU வேலை வாய்ப்புகளா மாறுதா என்பதை உறுதி செய்யும் அந்த வேலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்கிறார். அதனாலதான் இந்தியால லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இதுவரைக்கும் யாரும் செய்யாத கன்வர்ஷன் கான்க்ளேவ் இந்த இடத்துல நடத்தி காட்டிய முதலமைச்சர் நமது முதலமைச்சர். அதுதான் அந்த ட்ரஸ்ட், அந்த உறுதி, அந்த மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. எனவே கடைசியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு நேரடியாக சென்று அங்கிருக்கும் முதலீட்டாளர்களையும் சந்தித்து அவர்களிடம் இருந்து முதலீடுகளை கொண்டு வந்து சேர்க்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு போன முதலீடுகள் மட்டும் அந்த MOUs மட்டும் 69, அதுல 48 கன்வர்ஷன் ஆயிருக்கு. அதுல 26% ஏற்கனவே ஆபரேஷனலாவே இருக்கு என்பதை கூடுதல் தகவல். எனவே இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நமது முதலமைச்சர் எப்பவுமே சொல்வது போல, யாருமே இதெல்லாம் முடியாது என்று நினைப்பும் பலருக்கு இட் இஸ் finished, இட் இஸ் ஓவர் என்று சொல்லும் நமது முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு சல்யூட் அடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.